Hi viewers, இந்த வீடியோல ஆசிரியர் தேர்வாரியம் யூஜி டிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் பற்றின தகவல் இந்த வீடியோ மேக் பண்ணுது. இப்போ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா சிவி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு 10 கேண்டிடேட்ஸ்க்கு. ஓகேங்களா, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் எல்லாமே கேஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க தெரியும். அதுக்கு முன்னாடி கேஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்போஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ஒரு கேஸ் மட்டும் தான் இருந்துச்சு, பட் இது வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் வந்து சிவி லிஸ்ட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சிவி லிஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஃபைனல் ப்ரொவிஷனல் லிஸ்ட் வந்து வெளியே வர வாய்ப்பு உள்ளது. ஏன்னா இன்றைய தினமும் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிவி லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு 10 கேண்டிடேட்ஸ்க்கு. ஹிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 6, ஃபிசிக்ஸ்க்கு வந்து ஒரு 2, தென் தமிழுக்கு 1, ஜாகிரபிக்கு 1. இப்போ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 10 கேண்டிடேட்ஸோட சிவி லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கடைகளின் எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றது பலவிதமான கோரிக்கைகளும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து வேக்கன்சி வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்றது நம்மளால் கரெக்டாக வந்து அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. பட் இதுக்கான கோரிக்கைகள் வந்து தொடர்ந்து வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து இந்த சிவி கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வர வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் வந்து வேக்கண்ட் வந்து அதிகப்படுத்தினாங்க அப்படின்னா அப்பயும் வந்து நம்மளுக்கு சிவி லிஸ்ட்டு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ கம்ப்ளீட்டாக இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சுதான் உங்களுக்கு வந்து வெளியில் வரும் உங்களுக்கு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து நம்ம இந்த ஜூலை வந்து நம்ம ஜூலை லாஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஜூலை மந்த்து மிடிலுக்கு வந்துட்டோம் நம்ம. ஸோ அதனால் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த ஜூலையே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து எப்படி இதோட ஒர்க்கு வந்து எப்படி வந்து அவங்க மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து கண்டிப்பாக அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ சிவி லிஸ்ட் வந்து இன்றைய தினம் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சிவி ஃபைனல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வர வாய்ப்பு இருக்குது. இல்லை ஆல்ரெடி இருக்கிறத வச்சு நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ற பட்சத்தில் அவங்க நினைச்சாங்க அப்படின்னா அது வெளிவர வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ கொடுக்குற சிவிக்கும் அவங்க ஃபைனல் பண்ணிக்குவாங்க. எப்படி வேணால் டிசிஷன் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து இப்போ நம்ம போஸ்டிங்கே போயிருக்கணும், பட் என்னது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அந்த மாடிஃபிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க எப்படி வேணுமாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் மிக விரைவில் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி இந்த ஒரு தகவல் இந்த வீடியோ மேக் பண்ணி நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.